ஐயா ஓமனு, நீங்க பாகிஸ்தான் கிட்ட தோப்பீங்கன்னு தெரியும். அதுக்கு நீ இம்புட்டு மோசமாவா தோப்பீங்க? இப்படி ஓமன பார்த்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு பாகிஸ்தான் வெர்சஸ் ஓமன் மேட்ச் ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இத பார்த்த உடனே நமக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன டாஸ் வின் பண்ணா ஃபீல்டிங் தானே சூஸ் பண்ணணும். இவங்க என்ன பேட்டிங் சூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம நெனச்சோம். ஆனா இவங்களோட பேட்டிங் ஸ்டார்ட்டிங்ல அதிரடியா இருக்கும்னு பார்த்தா, சாய் மாயிபு இன்னைக்கு 2வது பால்லே அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஹானும், முகமது ஹாரிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 80 ரன்னுக்கு மேல போயிருச்சு. அப்படியே இவங்களோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அப்பதாங்க பாகிஸ்தானுக்கு எவனா அமீர் கலீம் வந்தாரு. வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஃபர்ஹான தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் முகமது ஹாரிஸ் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸ் குடுத்து நல்ல நிலைமையில இருந்தாருங்க. அவரோட இன்னிங்ஸ் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, நான் இவரோட விக்கெட்டையும் என்னோட அடுத்த ஓவர்ல எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அமீர் கலீம் முகமது ஹாரிஸையும் தூக்கிட்டாரு. அதே ஓவர்ல சல்மான் ஆகாவையும் டக் அவுட் பண்ணிட்டாருங்க. ஒரு பக்கம் ஃபக்கர் ஜமான் மட்டும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் குடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபைசல் இருந்துகிட்டு, நான் முகமது நவாஸோட விக்கெட்டையும் எடுப்பேன், ஹாசன் நவாஸோட விக்கெட்டையும் எடுப்பேன். 2 நவாஸோட விக்கெட்டையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பங்குக்கு அவர் மாத்தி மாத்தி 2 விக்கெட்ட எடுத்தாருங்க. ஆனா என்னதான் விக்கெட் போனாலும் பாகிஸ்தான் கடைசி வரைக்கும் நின்னு தாக்கு பிடிச்சு 20 ஓவர் முடிவுல 160 ரன் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் ஒரு நல்ல டார்கெட்ட தான் எடுத்திருக்காங்க. இந்த டார்கெட்ட சேஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓமன் ஸ்டார்ட்டிங்ல இருந்து நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச அவங்களும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. சாய் மாய் வந்தவுனே ஜதீந்தர் சிங்கோட விக்கெட்ட எடுத்தாரு. அதுக்கப்புறம் மத்த பிளேயர்ஸ் யாராவது ஒரு நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு 2, 3 பிளேயர்ஸ் தாங்க டபுள் டிஜிட்ல ஸ்கோர் எடுத்தாங்க. மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே வரேன் நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்திலேயே கிளம்பிட்டாங்க. இதனால இன்னைக்கு ஓமன் வெறும் 67 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச பாகிஸ்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா 93 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச பாகிஸ்தான் வின் பண்ணது மூலமா, இந்த ஆசியா கப் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வெற்றிய பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச இவ்ளோ தூரம் பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இதுக்கு முக்கிய காரணம் அவங்க பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து நல்ல டார்கெட் எடுத்ததும், பவுலிங்ல மரண மாஸான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, ஈஸியா ஓமன ஆல் அவுட் பண்ணது தான். இப்ப பாகிஸ்தானோட வெற்றிக்கு அடுத்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்டின்னா, அடுத்து ஞாயித்துக்கிழமை இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வரப்போது. நம்ம இந்தியாவும் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தானும் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு மேட்ச்ல என்ன ஆகப்போகுது? இந்தியா பாகிஸ்தான வீழ்த்திருவாங்களா? என்ன நடக்க போகுது? அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இருந்தே இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்காண்டி ஆர்வமா வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஞாயித்துக்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.